Hi everyone, this is Arul from ER Tangamuthu IAS Academy. இதில் வந்து நம்ம TNPSC AE சிவில் இன்ஜினியரிங் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. சாயில் ஹாஸ் அ பல்க் டென்சிட்டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 22 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப். நார்மலாக டென்சிட்டி அப்படிங்கிறது கிலோமீட்டர் அப்படின்னு இருக்கும், மீட்டர் கியூப். மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து வாட்டர் கண்டென்ட் ஈக்குவல் டு 10% கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? த ட்ரை டென்சிட்டி வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதான கொஸ்டின். அப்போ ட்ரை டென்சிட்டி இதை வச்சு ஃபார்முலா என்ன பாருங்க? பல்க் டென்சிட்டி 1 + வாட்டர் கண்டென்ட். ஃபார்முலாவா பல்க் டென்சிட்டி எவ்வளோ? 22ன்னு பார்த்தோமா? அப்போ வந்து வாட்டர் கண்டென்ட் 10% அப்படிங்கிறது என்னது? 0.1. அப்போ 1 + 0.1. அப்போ 22 / 1.1. இதில் அடிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா எத்தனை டிஜிட் தள்ளி இருக்கோ அத்தனை எல்லா சைடும் மல்டிப்ளை பண்ணிக்கோ, மேலே கீழே. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 220 / ஒரு 0 அடிச்சா ஒரு சாணம் முன்னாடி போகுமா? 11. ஒரு 11 11, 2 11 22, அடுத்து ஒரு 0. அப்போ 20 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப் அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ ட்ரை டென்சிட்டி எவ்வளோ? 20 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கப்பா. இந்த சீரியஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது ஓகே அப்படின்னா இதே மாதிரி ஃபர்தர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.